எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல நம்ம 5 மேஜர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ பத்தி பார்க்க போறோம். எந்த ஒரு ஹைப் பத்தியும் இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோல ஆக்சுவலா இந்த 5 பிரான்ச்சஸ் எத பத்தினது? நம்ம இதுல எத பத்தி படிப்போம்? எங்க போய் வொர்க் பண்ணுவோம்? எந்த பெர்சனுக்கு எந்த பிரான்ச் எக்ஸாக்ட்டா ஃபிட் ஆகும்? என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ, லெட்ஸ் கெட் இன்டு அ வீடியோ. பிஃபோர் வி டிஸ்கஸ் அபவுட் த பிரான்ச், பெஸ்ட்டான பிரான்ச் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த பிரான்ச் பெஸ்ட்டோ, அதுதான் நமக்கான பெஸ்ட்டான பிரான்ச். ஸோ, ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்ல. நமக்கு பிடிச்ச பிரான்ச், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க பிரான்ச்சை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பிரான்ச் நிஜமாலே சூட் ஆகும், இதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க, என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்களோட கெரியர் பாத் எப்படி இருக்கும், உங்களோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ, இங்கே நம்ம இந்த 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ஒரு பிரான்ச்சை பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி. பேசிக்கா நமக்கு தெரிஞ்சதுதான். சிஎஸ்சினா சாஃப்ட்வேர், இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ட்ரிபிள்இனா எலக்ட்ரிக்கல் பவர் பத்தி படிக்கிறது, மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் மெஷின்ஸ் அதோட மெக்கானிசம்ஸ் பத்தி படிப்பாங்க, சிவில்னா பில்டிங்ஸ், பிளானிங்ஸ், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட்டு உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பியூரான கோடிங் தான் பிடிக்கும், ஆப்ஸ் பில்ட் பண்ணுறது தான் உங்களோட பேஷனாக இருந்துச்சுன்னா, யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் சிஎஸ்சி. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிப்ஸை பற்றி பிடிச்சோம் அப்படின்னா, யூ கேன் சூஸ் இசிஇ. எலக்ட்ரிசிட்டி பவர் சிஸ்டம்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ரிபிள்இ சூஸ் பண்ணலாம். மெஷின்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி படிக்க மெக்கானிக்கல். அண்ட் சிட்டிஸ், ரோட்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் டிசைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அதுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரான்ச்சை பற்றி பார்க்கலாம். தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா வெறும் கோடிங் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஆப்ஸே எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் மேப், ஆன்லைன் பேங்கிங், ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இது எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பில்ட் பண்ணது. இந்த டிகிரியில் நீங்கள் ப்ரோக்ராமிங்ஸ், டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட், சைபர் செக்யூரிட்டி எல்லாத்தையும் பற்றி படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேக்கேஜஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஐடியில், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில், நிறைய லேபில் இதெல்லாம் விட ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸே கூட நம்மளால அதிகமாக ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் பிரைவேட் செக்டாரில் பார்த்தா, கவர்மெண்ட் செக்டார்லையும் நம்மளால யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பிஎஸ்யூ, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் செக்டாரில் போயிட்டு வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும், ப்ராப்ளம் சால்விங், ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, லாஜிக்கல் திங்கிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. பட் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அண்ட் ப்ராப்ளம் சால்விங்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் டிபார்ட்மெண்ட். Now welcome to my personal favorite part, that is ECE, Electronics and Communication Engineering. இங்கே நீங்கள் சிப்ஸை, வயர்லெஸ் கம்யூனிகேஷன், சிக்னல் ப்ராசஸிங், எம்பெடட் சிஸ்டம், ஐஓடி இது எல்லாத்தையும் பற்றி படிப்பீங்க. அண்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் எவர் ஃபேசினேட்டட் அபவுட் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சிப்ஸு அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ குட் டெஃபினெட்லி கன்சிடர் இசிஇ. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் நிறைய செக்டார்ஸில் வேலைக்கு போக முடியும். செமிகண்டக்டர், டெலிகாம், ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், ரோபோட்டிக்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி செக்டார்ஸில் கூட உங்களுக்கு நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இசிஇயில் அதிகமாகவே இருக்குது. தட் இஸ் இஸ்ரோவில், டிஆர்டிஓவில், பிஎஸ்என்எல், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் தாராளமாக இசிஇ கிராஜுவேட்ஸ் எழுதலாம். இஃப் உங்களுக்கு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்படின்னு ரெண்டுமே பிடிக்கும், இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ குட் டெஃபினெட்லி கன்சிடர் இசிஇ. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை காட்டிலும் இசிஇயில் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு பியூரான கோடிங்ஸ் தான் படிக்கணும் அண்ட் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்க பிடிக்காது அப்படின்னா யூ குட் பேசிக்கலி ஸ்கிப் திஸ் டிபார்ட்மெண்ட். தென் கம்மிங் டு ட்ரிபிள். நிறைய பேர் இதுவும் ஈஸி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பட் அப்படி கிடையாது.
இசிஇ கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணும். பட் ட்ரிபிள் இ எலக்ட்ரிசிட்டி, பவர் சிஸ்டம், எனர்ஜி இதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். உங்களால பவர் ஜெனரேஷன், மோட்டார்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், ரெனியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்களோட ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான ஜாப்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோல, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல, எலக்ட்ரிசிட்டி போர்ட்லலாம் இதுக்கான ஜாப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. கம்மிங் டு த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு பார்க்குறப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியும் இல்லாம இதுல ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ஸ்லும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களால யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எல்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் எழுத முடியும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எலக்ட்ரிசிட்டி, பவர், ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ், மிஷின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, யூ குட் கன்சிடர் ட்ரிபிள் இ. அண்ட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட்ஸ்லாம் அவ்வளவா பிடிக்காது, ஹார்ட்வேர்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா, யூ குட் பேசிக்கலி ஸ்கிப் திஸ் டிபார்ட்மெண்ட். Now talk about one of the most oldest and versatile branches of engineering, that is mechanical engineering. Mechanical engineering னு சொன்னாலே நிறைய பேருக்கு கார்ஸ் இது மட்டும் தான் ஞாபகம் வருது. ஆனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டிசைன் பண்றது, பில்ட் பண்றது, மிஷின்ஸ இம்ப்ரூவ் பண்றது இந்த மாரி நிறைய வேலை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ச்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கியர்ல இருந்து பெரிய பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்ஜின், இண்டஸ்ட்ரியல் ரோபோட், விண்ட் டர்பைன், ஸ்பேஸ் டெக்னாலஜி இது எல்லாத்துலயுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்குது. ஸோ இங்க நீங்க மிஷின்ஸ் கூட, இன்ஜின்ஸ் கூட, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கூட இத கூடலாம் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ டிசைன் அண்ட் சிமுலேஷன் அப்படின்ற ஒரு தனி உலகமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ள இருக்குது. இதுல நீங்க 3D டிசைன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ பத்திலாம் படிக்கிறதுக்கும், ஒர்க் பண்றதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அண்ட் ஒர்க்கிங் செக்டார்ன்னு பார்க்கும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்ல, மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்ல, ஆட்டோமொபைல்ல மெயினா நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களும் மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஆர்டிஓ இது எல்லாத்துலேயுமே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளால பிஹெச்இஎல், ஐஓசிஎல் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார்ஸ்லையும் ஒர்க் பண்ண முடியும். இஃப் யூ லவ் மிஷின்ஸ் அண்ட் அந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் மெக்கானிக்கல். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராப்ளம் சால்விங்னா ரொம்ப பிடிக்கும், டிசைனிங் அண்ட் ஒரு ஸ்டஃப்பை பில்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இஸ் ஃபார் யூ. பட் உங்களுக்கு அந்த மாதிரி மிஷின்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு சாஃப்ட்வேர் மாதிரியான ஜாப்ஸ், உட்கார்ந்த இடத்துலயே வேலை இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா, யூ கேன் சூஸ் எனி அதர் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு மெக்கானிக்கல்னாலே ஃபேக்ட்ரியில தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். பட் இந்த டிசைன் அண்ட் சிமுலேஷன் அப்படின்ற டொமைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்ஸ் தான். ஸோ, உங்களுக்கு எந்த டொமைன் வேணும், எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வைஸா சூஸ் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஃபைனலி சிவில் இன்ஜினியரிங். ஜஸ்ட் உங்கள சுத்தி பாருங்களேன். நீங்க இருக்கக்கூடிய வீடு, ரோட், பிரிட்ஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட், மெட்ரோ ஸ்டேஷன் இது எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸால தான் இருக்கு. ஸோ, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ தான் சிவில் இன்ஜினியரிங்ல முழுசா படிக்க போறோம். ஸோ, பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், டேம், மெட்ரோ, ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் பத்தி தான் நம்ம சிவில் இன்ஜினியரிங்ல பேசிக்கலி படிக்கவும் போறோம், ஒர்க் பண்ணவும் போறோம். அண்ட் கம்மிங் டு த ஜாப்ஸ் பார்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பரா, ரியல் எஸ்டேட்ல, ஹவுசிங்ல, வாட்டர் அண்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், கன்சல்டிங் ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஜாப்ஸுமே யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி ஸ்டேட் பிடபிள்யூடி அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஆர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, ரயில்வேஸ்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல சிவில் இன்ஜினியரிங்காகவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபீல்டு விசிட்லாம் ரொம்ப பிடிக்கும், பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ குட் டெஃபினெட்லி சூஸ் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நாட் ஒன்லி இன் இந்தியா பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையுமே சிவில் இன்ஜினியரிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஆல்சோ கவர்மெண்ட் செக்டார்ல இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் எல்லாம் சிவில் இன்ஜினியரிங்ஸ்னே ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி சூஸ் சிவில் இன்ஜினியரிங். ஒரு டிகிரி தான் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது அப்படிங்கிறது கிடையாது. இட் ஜஸ்ட் டிசைட்ஸ் யுவர் பாத். நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் உங்களால் கோர் ஜாப்ல ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலியமா கூட உங்களால் ஐடி கம்பெனிஸ்குள்ளேயும் போக முடியும். ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் பார்ட்ஸ் லைக் எம்பிஏ, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பார்ட்ஸையும் சூஸ் பண்ணி நம்மளால போக முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்களோட ஓன் ஐடியாவை யூஸ் பண்ணி உங்களால ஒரு ஆண்டர்பிரினராவோ இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்ஸையோ ஃபவுண்ட் பண்றதுக்கும் தாராளமா முடியும்.
ஸோ, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ பத்தின ஒரு சின்ன கிளான்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்னன்னா, உங்களோட பிரான்ச் உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன கண்டிப்பா சூஸ் பண்ண போறதில்ல. உங்களோட பிரான்ச் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸையும், பாத்ஸையும் தான் கிரியேட் பண்ணி குடுக்க போகுது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க அந்த பாத்த ஃபாலோ பண்ணி போலாம். பிடிக்கலனா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பாத். நீங்க எந்த இன்ஜினியரிங் பிரான்ச் சூஸ் பண்ண போறீங்க? இதுக்கான ஆன்சர் உங்களோட கியூரியாசிட்டிலயும், உங்களோட ஸ்ட்ரெங்த்லயும் தான் இருக்கு. ஸோ, இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு இந்த 5 பிரான்ச்சஸ் பத்தி ஓரளவுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் பிரான்ச். தேர் இஸ் ஒன்லி த ரைட் யூ இன் த ரைட் பிளேஸ். ஸோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.